அப்பா உங்க சமூகத்தை நாங்கள் தேடணுமே, உங்க பாதத்தில் அமரணுமே என்று கதறின நாட்கள். அப்பா உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஜெபித்த போது தேவன் வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வழியாக வந்தோம், செங்கடல் வழியாக நாம் கடந்து வந்த அந்த பாதைகள் நடுவில், நெருக்கடிகள் நடுவில், பயங்களும் இருளும் சூழ்ந்த காலங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்தார் அல்லவா? அவரே நமக்கு வழிகாட்டினார். திக்கு திசை தெரியாமல் இந்த காலங்களில் தேவன் நமக்கு உதவி செய்தார். பொருளாதாரத்தில் தேவனுடைய உதவி அனுகிரகத்துக்காக இந்த காலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே, என்னைக்கு அந்த நாள் வரும் என்று காத்திருந்தவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமென் லார்ட். ஹல்லேலூயா. இந்த 6 மாத காலமாக ஆலயம் திறக்கப்படாததினாலே, ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு போதுமான அளவு திருப்தி இல்லாததினால எப்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம் என்றப்பா தாக நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆமென் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம். உணர்ந்து சொல்லுங்க ஏசாயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம். பிரகாஷதன துரமனதரமோ ஷகரதரமோ நிவித்வரதரமலமோ. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ நம்முடைய ஆதரவுக்காக நன்றி இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவரே, நீரே போ. ஏசாயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசாயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசையாடுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நடுவிலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரர் மேலும் சகோதரி மேலும் உங்க அபிஷேகம் இறங்கி வரணும்ப்பா. உங்க வலது கரத்தாங்க பிள்ளைகள் சிரசு மேல வைப்பீராக ஆண்டவரே. உங்க சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசனத்தால ஊற்றுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையில பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தின் நடுவில் உலாவுவீராக. ஆவியானவரே
பரிசுத்தரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, இந்த கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாஞ்சைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் இந்த நாளில் நிறைவேற்றுவீராப்பா. தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே. அப்பா, ஒரு பெரிய மாற்றத்தை நரங்களை தரணுமே ராஜா. மான்கள் நீருளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா தேவனையே வாஞ்சித்து கதறுகிறது. ஆலயத்தில் இருக்கத்தக்கதாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதி. பாடல்கள், துதி, ஆராதனை, தேவ வார்த்தை எல்லாத்தையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம அமர்ந்து சில பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்தா நல்லது. பின்னாடி வர்றவங்களுக்கு உதவியா இருக்கலாம். ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. சொல்லுங்க, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை எல்லாரும் சொல்ல முடியுமா? நான் 6 மாசமா இந்த கொரோனா காலத்துல அவர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். அவர் நடத்தி வந்த பாதைகள், வேலை இல்ல, வருமானம் இல்ல, கையில காசு இல்ல, பொருட்கள் இல்ல. ஆனால் தேவன் காகங்களை எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷித்தது போல தேவனமை போஷித்தாரே. ஆண்டுடைய அன்பு பெரியது சொல்ல முடியுமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்தது, கொரோனாவை கூட நன்மையா மாத்திடுவார் ஆண்டவர். நன்மையா மாற்றுவார், சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர். கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து
தந்தீரே. சொல்லுங்க, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோமாக. Jesus Lord, hallelujah. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் கையத்தட்ட முடிஞ்ச நல்லா கை தட்டி பாடுங்க. ஆண்டவரே பாடுறோம், உயிருள்ள ஆண்டவரே, நம்மளை நேசிக்கிறவரை பாடுறோம், நல்லா கட்டி பாடுங்க. ஓ ஜீசஸ் லார்ட், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆமென். பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எழுந்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எழுந்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, உயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. சேர்ந்து துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உறவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உறவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் உம்மை துதிக்காமல் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் துதிப்பேன். ஜீவன் சுகம் தந்து காத்திரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் தந்து காத்திரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எல்லாரும் அப்படி ஆராதிப்போமா? கைகளை உயர்த்தி அப்படியே தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நன்றி. எவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே நமக்காக அவர் தந்தபடினாலே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க உயர்த்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை தந்தார் அல்லவா? ஒரு முறை அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா போதும், நம்ம அவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாது. ஆமென்.
போன மாசம் 6 மாச காலமா நம்ம வாழ்க்கையில தேவன் என்னென்னலாம் சாத்தா செஞ்சு பார்த்தாலும், என்னென்ன போராட்டமெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் தொடர் என்னாரியா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, அவருடைய கிருபை தானே. எத்தனை சொல்ல முடியும், உலகம் அப்படி இருக்கு, நேற்று இன்னைக்கு இல்ல. நம்ம கண்ணீர் ஆண்டவர் தொடர்ந்தார் அல்லவா? அப்படியே கையை உயர்த்தி கத்தரை துதிக்கிற, கை தட்டி எப்படினாலும் துதிக்க ஆண்டவர். ஒருத்தருக்கு சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா? ஒரு புயல் போல வந்தது, ஆண்டவர் அதை மாற்றினாரே, கெண்டலாக்கினார் அல்லவா? கட்டும் புயல் வரையிலும் பெருங்காற்று வீசினோம், கர்த்தர் என்னோடு இருந்தார் அல்லவா? ஒரு மலை போல எழுப்பி நின்றது, ஆனா என் கூட கர்த்தர் இருந்தாரு. மகளே, ஒரு போக்கை வளர்த்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாமோ போற ஆமென். ஸ்தோத்திரம். உலகம் பயந்து கிடக்கு, தேவன் உனக்கு தேவன் துணையின்றார் அல்லவா? ஆமென் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா என்னால இல்ல, அவர்தான் இயேசு. அவர்தானே காத்தாரே, கிருபை தந்தாரே. உங்க பலவீனங்கள் ஆண்டவர் கிருபை செய்தாரே. உங்க பலவீனங்கள் ஆண்டவர் கிருபை செய்தாரே. ஓ ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி அப்படியே தட்டி கர்த்தரை துதிங்க. ரெண்டு கையை உயர்த்தி அப்படியே கை தட்டி, ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்படியே தட்டி ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அந்நிய பாஷைகளை சொல்லி எல்லாருடைய கிருபை மகளே. பெரியவர் ஆண்டவரே. இக்கட்டான தருணங்களில் தேவன் கிருபை செய்தாரே, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி இல்லாமோ தேவன் நடத்திட்டாரு. அநேகருக்கு போன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நடத்துறாரா, போஷிக்கிறாரா, கர்த்தர் கரப்பிடிச்சிருக்கிறாரா என்று கேட்டபோது, பாஸ்டர் எப்படி நடத்துன்னு தெரியல, ஒண்ணுமே கையில கிடையாது, ஆனாலும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வராரு, கர்த்தர் நடத்தி கொண்டு வராரு என்று அவர் கைவிடவில்லை என்று பலவிதமான சாட்சிகளை தேவன் கொடுத்தார் இல்லையா? ஓ ஜீசஸ், அன்பே எங்கள் ஆதரவே, ஓ நீ நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மை தானே நான் நம்புவேனே, எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜாதி ராஜனே நீ நல்லவர். ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை. நான் உண்மையா மனசார சொல்றேன், இடத்துல நான் இருக்கிறது அவருடைய கிருபை. நான் மனசார சொல்றேன், அவருடைய கிருபை. ஆண்டவர் அளவற்ற நம்முடைய கிருபை நமக்கு தந்தார். உலகம் என்னவெல்லாமோ என்னை பார்த்து சொன்னது உண்மைதான். ஆமென். ஆனாலும் கர்த்தர் பயப்படாத மகளே, என்னை தைரியப்படுத்தினார். அவர் என்னை தைரியப்படுத்தினாரே, அவரை நடத்தினாரே. தனிமையான நேரங்கள், உதவியற்ற காலங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள், நண்பர்கள் சொந்தங்கள் சில நேரங்களில் நம்மை உதறி தள்ளிய அந்த சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல கண்ணீர் விட்ட நேரங்கள்ல கர்த்தர் மறுபடியும் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் தேவன். நம்ம தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்ல போற அந்த செய்தி, அப்பா நான் எல்லாத்துலயும் உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்க நடத்துங்கப்பா. இதுவரை நடத்தினதை காட்டிலும் இனி சிறப்பாக நடத்துவதற்கு நீ போதும், சிறப்பாக நடத்துவதற்கு நீ போதும். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை சம்பவங்களிலேயும் இந்த தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என்னை நடத்துகிறவர் நீர் அல்லவோ. தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே இருக்கிறேன். நான் நிற்பது நிர்மூலமாகாத உம்முடைய கிருபை. கதறி அழும்போது என் கூக்குரல் கேட்டு எனக்கு பதில் தரும். ஒரு வாசல் அடைக்கப்படும் போது இன்னொரு வாசல் எனக்காக திறக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆமென். நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்காத போது அதை காட்டிலும் இன்னொரு காரியத்தை எனக்காக செய்கிற தேவன் ஆண்டவரே. நான் என் வீட்டாரவன் என்று கர்த்தரை சேவிப்போம்.
துதிப்போம். நீதான் என் குடும்பத்துக்கு துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. தாயும் தகப்பனுமாய் இருந்து நடத்துகிற தேவன் அப்பா, எங்களை தோள்களில் சுமந்து கொண்டு வருகிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கலங்கி நின்று கண்ணீர் விட்டு கதறி நான் அழுகையில் கூக்குரல் கேட்டு எனக்கு பதில் தந்தீரே. கலங்கி நின்று கண்ணீர் விட்டு கதறி நான் அழுகையில் கூக்குரல் கேட்டு எனக்கு பதில் தந்தீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றியே மகிழ்வித்து நடத்தினீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றியே மகிழ்வித்து நடத்தினீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காக. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காக. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே, உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன். உயிர் ரொம்ப முக்கியமானது பாருங்க. கோடி கோடியா பணம் வச்சாலும் சிலரை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சிலர் நினைக்கிறோம். எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல நினைக்கிறோம். ஆண்டவருக்கு நான் உனக்கு எனக்கு உயிர் தந்திருக்காருல்ல, அந்த நன்மையை ஆண்டவர் நினைச்சு நன்றி சொல்லணும் பாருங்க. ஏதோ இல்லை நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வாழ பண்ணியிருக்கிறார்ல, அது தேவன் கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காக. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காக. யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை கற்பூரித்து நடத்தினீரே. யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தாங்கி என்னை கற்பூரித்து நடத்தினீரே. உதவுவா யாரும் இன்றி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் உயர்த்தினீரே. உதவுவா யாரும் இன்றி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காக. உங்க கிருபையினாலே உயிர் வாழ்வி. அப்படியே கண்ணை மூடி கை கூப்பி கை தட்டி எப்படினாலும் மனப்பூர்வமா மனசார அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிங்களேன். கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன்.
பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றி மகிழ்த்து நடத்தினீரே. பலனற்று இருந்த என்னை பலவானாய் மாற்றி மகிழ்த்து நடத்தினீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காய். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காய். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன். உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன். உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி நாங்கள் மனப்பூர்வமா நன்றி சொல்றோம். ஆண்டவரே நமக்கு நன்றி, நமக்கு நன்றிப்பா. காலங்களும் சமயங்களும் கடந்து போகிறது, எல்லாம் மாறி போகிறது. உங்க அன்பை தவிர, உங்க அன்பை தவிர, உங்க இரக்கத்தை தவிர எல்லாம் மாறி போய்விடுகிறது. கர்த்தரின் கைப்பிடித்து நடத்துங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனைகளோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாகும், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில இந்த செய்தியை நமக்கு அரை மணி நேரம் தான் செய்தி. இந்த வசனத்துல 3 காரியங்களை கவனிக்கிறோம். 1, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். 2, அதை யார் கொடுக்கிறார். 3, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன. இந்த 3 காரியங்களை, இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பது யார்? உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர். ஆமென். சும்மா ரோட்ல போறாள் இல்ல. இன்னைக்கு இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகள் செய்தியின் தலைப்பு என்னன்னா, பயப்படாதே. ஆமென். பக்கத்துல உட்கார்ற மாதிரி பழைய மேரனா கை கொடுத்து சொல்லியிருப்பேன், பயப்படாதேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. மாஸ்கோட சொல்றீங்களா பயப்படாதேன்னு? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய தகுதி ஒரு ஆளுக்கு இருக்குன்னா அது நம்முடைய ஆண்டவருக்கு. ஏன்னா அவரே சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏன்னா அவர் சொல்லாருன்னா அதுக்கு பிறகு மாற்று கருத்து இல்லை. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. அது மாத்திரமல்ல, ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்னா, உன்னை மீட்டுக் கொண்டார், உன்னை பேர் சொல்லி அழைத்தார், நீ அவருடையவனாக இருக்கிற. நான் இன்னைக்கு என்ன ஆண்டவர் பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்றதை நான் நம்பணும்னா, ஏன் நம்புறேன் அப்படின்னா, சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்டவர்னா, என்னை மீட்டுக் கொண்டவர், தம் ரத்தத்தை எல்லாம் சிலுவையில் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். இந்த பேர் சொல்லி அழைத்தார்ல ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். பேர் சொல்றதுல என்னையா இருக்குன்னு நினைக்காதீங்க. உதாரணமா சொல்றேன், நம்முடைய தமிழக முதலமைச்சர் மதுரைக்கு வர்றாருன்னு வைங்களேன். அப்படியே இந்த வழியா போகும்போது ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்க. தங்கராஜபுரம் நிக்கிறார், அவர் தான் முன்னாடி இருக்காரு. ஒரு கூட்டத்துக்குள்ள அவர் நிக்கிறாரு, முதலமைச்சர் போறாரு. போகும்போது இவரை பார்த்தவொடனே தங்கராஜ் அப்படின்றாரு. அவர் எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க நீங்க? அந்த நேரத்தில் அவர் எப்படி இருப்பாரு? அவர் ஆடிவார். ஆடி அவர் பூரா கம்பெனியில போய் சொல்லுவார், என் பேரை சொல்லி கூப்பிட்டாரியா, முதலமைச்சருக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு, எப்பமோ பார்த்ததியா, என்ன பேர் சொன்னாரு,
ஞாபகம் வச்சிருக்காரு. ஒரு முதலமைச்சரே உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டார். என்ன ஒரு அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஆனா வசனத்துல படிக்கும்போது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒருவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னா அது அதை விட எவ்வளவு மகிமையானதுல. அந்த அந்த நிறைவை நாங்க புரிஞ்சுக்கிறோமா? அவன் கர்த்தர் என்ன பேர் சொல்லி அழைத்தாருன்னு. ஹல்லேலூயா. நமக்கு சில நேரங்கள்ல பெயர்கள் எல்லாம் மறந்துடும்ல. ஏன்னா எனக்கே சபையில எல்லா பேரும் சிலது டக்குன்னு வராது, ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம சர்ச்சிலேயே நிறைய மெர்சி, நிறைய சாந்தி, நிறைய பேர்கள் இருக்கு. ஒரே பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 100 பேருடைய பேரை மைண்ட்ல வைக்கணும். அல்லது ஒரு 200 பேர் 300 பேர் அந்த மாதிரி போகும்போது எல்லா பேரும் மனதில் வைக்க முடியல. முழு உலகத்திலையும் வாழ்கிற பல கோடி மக்களுடைய பெயர்கள் எல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன்னு பாருங்க. அவர் பேர் சொல்லி தான் அழைக்கிறவர். ஆபிரகாமே, மோசே, இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பேர் சொல்லி தான் அழைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. நான் இந்த கால வேளையில இந்த செய்தி பயப்படாதே அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிடணும். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பயப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்கிறோம். எங்க பார்த்தாலும் தொற்று வியாதிகள். உங்களுக்கு தெரியும், தினமும் 100க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை பயமுறுத்தும்படி சொல்லவில்லை, 6000த்துக்கு அதிகமானவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நோய் தொற்றுக்குள்ளாகிறார்கள். ஐசியூவில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. வேலை குறைஞ்சிச்சு. இந்த கொரோனாவினால வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. கையில பணப்புழக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. பொருளாதாரம் இல்லை. மக்கள் மதிப்பா வாழ்ந்தவங்களா இன்னைக்கு இன்னொருத்த வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. பொருளாதாரம் சரிந்து போய் கிடக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நிமிர்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாரும், பிறருக்கு உதவி செய்தவர்கள் கூட சில நேரங்கள்ல நிறைய கையில வச்சு பிறருக்கு உதவி செஞ்சவங்க கூட இன்னைக்கு அவங்களுக்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற உலகம் கடும் மோசமா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலைகளில கல்வி பிரச்சனை. சரியாக இந்த ஜூன் மாதம், மே மாதம் ஒரு கல்வியாண்டு முடிந்து இன்னொரு கல்வியாண்டு ஆரம்பிக்கிற நேரம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், கல்வி என்ன செய்வதுன்னு தெரியாத இக்கட்டுகள். இதுக்கு இடையில கொரோனா வந்த உடனே ஹவுஸ் ஓனர்லாம் வீட்டை காலி பண்ண சொல்றேன். ஒத்திக்கு வீடு, வாடகை வீடுலாம், அதுல ஒரு பிரச்சனை. எங்கே போவது? புதிய வீடு கிடைக்கிறதுல சிரமங்கள். இப்படி ஏராளமான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், இவைகளினாலே அநேக நேரங்களில் பொருளாதார பிரச்சனைகள். இதுக்கு இடையில திடீர்னு குதுகுதுன்னு ஒரு மாதிரி வந்துட்டுனா போதும், அடுத்த ஆள்லாம் ஒரு மாதிரி, என்ன காய்ச்சலா அப்புறம் அப்படின்றான். தோத்திரம். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, 10 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு ஆள் இருமிட்டா போதும், 10 பேர் 9 பேர் யாரை தான் பார்க்க, அந்த ஒரு ஆள் தான். இவன் இருமின உடனே இவனுக்கு என்ன ஆயிருது? ஒருவேளை அதான் இருக்குமோ, ஒருவேளை இதா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ அப்படின்னு பயம் உண்டாகி வேற லெவலுக்கு போயிடுறார். ஆகவே பிரச்சனைகள் பயத்தை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களுக்கு பொருத்தமான ஒரு வேத வசனம் இந்த ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். கையை வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஹல்லேலூயா. நீங்க இந்த கால நேரத்துல நீங்க என்ன விதமான பயத்தோடு இங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, சமாதானத்தோட வீட்டுக்கு போங்க. தேவன் உங்களுடைய பயங்கள் எல்லாம் மாற்றி உனக்கான தேவைகளை சந்திப்பதற்கும், உன் பயங்களை மாற்றி உன்னை உயர்த்துவதற்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா பயப்படக்கூடிய இந்த காலகட்டங்களை பத்தி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டது, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். கடைசி காலங்கள்ல இப்படி நடக்கும்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை 25ஆம் அதிகாரம் 24, 25 படித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷத்திலும் படித்து பாருங்க. இப்படிப்பட்ட காலங்களில் கடைசி நாட்களில் பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமி அசைக்கப்படும். இப்படியெல்லாம் நடக்கும். மனுஷன் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புவார்கள். மகன் தகப்பனுக்கு விரோதமாக, தகப்பன் மகனுக்கு விரோதமாக எழுப்பி கொலை செய்வார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்கு விரோதமாக துரோகம் செய்கிற காலகட்டங்கள். அன்பு தணிந்து போகும், விசுவாசம் தணிந்து போகும். கடைசி காலங்களிலே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புவார்கள், தேசங்களுக்கு விரோதமாக தேசம் எழும்பும், சமாதான குறைவு ஏற்படும். இது எல்லாமே பைபிள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிக்கும், சுனாமி பத்தி பைபிள் இருக்கு.
எனவே இப்படிப்பட்டதான சம்பவங்கள், அழிவுகளை பற்றி பைபிள் இருக்கு. இது கடைசி காலத்தில் நடக்கக்கூடியதுதான். ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் மனுஷனுக்கு பயத்தை ஏற்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடிய காலம் கடைசி காலம். ஆனாலும் தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. எல்லா சூழலையும் காணப்படலாம். வேதாகமம் சொல்லப்பட்டபடியே நடக்கும். நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஐயோ இப்படி நடந்திருக்க, ஆச்சரியமா இருக்குது, இப்படி எல்லாம் நடக்குது அப்படி விசுவாசம் சொல்லாதீங்க. என்ன பைபிள் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால அவன் அருமையா அதெல்லாம் பைபிள் சொல்லிருக்கியா அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கணும். ஆனா தேவனுடைய சமூகத்துல அவர் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆனா இதெல்லாம் எதுக்கு அடையாளம் பைபிள் இருக்கு? வேதனைக்கு ஆரம்பம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதற்கான அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். அவருடைய பிள்ளைகளை அவர் சேர்த்து கொண்டு தன் ராஜ்யத்தில் கொண்டு போவார்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நடக்கிற சம்பவம் எல்லாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லி வைத்த சம்பவங்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்முடைய பயம் பற்றி பேசுறோம்? பயத்தை பத்தி ஏன் பேசுறோம்? இயேசு கிறிஸ்து அதிகமா பேசியிருக்காரு, அதனால பேசுறோம். பயம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதனால பேசுறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பயம் பாவம் கிடையாது. ஆனா பயம் பாவத்துக்கு நேரம் கொண்டு போகும். பயம் வந்து போயிடலாம், ஆனா பயத்தோட வாழ்ந்துடக்கூடாது. சில நேரங்கள் அப்படி வரும், வராது சொல்ல முடியாது. எந்த மனுஷனுக்கு ஒரு நேரம் பயம் வரலாம், ஆனா அதை அப்படி தள்ளி விடணும். அதே வச்சுட்டே இருந்தோம்னா, பயத்தை சுமந்து கொண்டு இருந்தோம்னா, அந்த பயமானது நம்மளை எங்க கொண்டு போகுமா? பாவத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். ஆகவே பயத்தை நேரம் வைத்துக் கொள்ளாத, எடுத்து தூக்கி எறியுங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். பயம் நம்மை கட்டுப்பாட்டை இழக்க செய்யும். ஒரு மனுஷன் பயந்துட்டானா அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயம் அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அவனுடைய தைரியம் போய்விடும். ஆமென், ஸ்தோத்திரம். பயம் விசுவாசத்தை அழித்துரும். எவ்வளவு பெரிய விசுவாசமான ஆளும் பயமாயிட்டான்னா விசுவாசம் எல்லாம் போயிடும், கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை போயிடும். ஆகவே இந்த பயத்தை போக்குறதுக்காக தேவன் இருக்கிறார், பரிசுத்தாவி இருக்கிறார், தேவனுடைய வசனம் இருக்கு. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு பரிசுத்தாவின் துணையோடு கூட, ஆமென், தேவனுடைய வல்லமையோடு கூட இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆமென், பயத்தை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில யோபு பற்றி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 3ஆம் அதிகாரம் 25ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆமென், பயந்த காரியம் நேரிட்டது. ஒரு காரியத்தை குறித்து அப்படி ஆயிருமோ பயந்துட்டே இருந்தா அப்படியே என்ன செய்யும்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ரொம்ப பயப்படாதீங்க. யோபு அந்த வார்த்தை சொல்லி நான் இப்படி அப்ப நினைச்சிருக்கான் போல, இப்படி ஆயிருமோ நினைச்சிருக்கான். யோவான் 1 யோவான்ல 4:18 வாசிக்கிறோம், பயம் வேதனை உள்ளது என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பயம் வேதனை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு 5 விதமான பொதுவான பயம், மேக்சிமம் மக்கள்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு 5 விதமான பயம் இருக்கு. அதை பத்தி இந்த காலையில வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, எதிர்பார்ப்புகளை பற்றிய பயம். கவனிங்க, நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வெகுமதி என்ன அப்படின்னா தைரியமும் நம்பிக்கையும் தான். நீங்க வேற ஆளுக்கு என்னென்ன உதவி இல்லாம செய்யலாம். அந்த உதவிகள்ல பெரிய உதவி என்ன உதவி? பிறர் கொடுக்கிற தைரியமும் நம்பிக்கையும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அதை தான் நம்ம கொடுக்கிறாரு. மகனே பயப்படாத, தைரியமாறு, நம்பிக்கையாரு, உனக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். இது பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. சிலருக்கு அந்த கிஃப்ட் உண்டு, அந்த வரம் உண்டு. சிலர் பேசினாவே போதும், ஒரு தெம்பு கிடைச்சிடும். அல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி பேசுறேன்னா தெம்பு கிடைக்கா? சும்மா சொல்லாதீங்க. ஆமென். அனைவருக்கு இந்த காலகட்டங்களில் நான் திரும்பி ஃபோன் பண்ண, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் போஷிக்கிறார், நடத்துறாரா, ஃபோன் பண்ணலாம். முறைச்சு பார்க்கறது பார்த்தா பொய்யா சொல்றேன்ற மாதிரி முறைக்கிறீங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுறேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார், மறுபடியும் சபைக்கு வருவோம் அப்படின்னு தைரியம் விட்ட கர்த்தர் கிருபை செய்தார். சிலருக்குலாம் சில வரம் உண்டு. எப்படின்னா, அவனை சீக்கிரம் பெட்டில் சேர்க்கிற வரைக்கும் அவன் விட மாட்டான். அந்த மாதிரி சிலருக்கு வரம் இருக்கு. பேசியே அவன் என்ன பண்ணுவான்னா பயமுறுத்திடுவான் அவனை. அப்படியா, ஐயோ இப்படி ஆகி போச்சா, இன்னும் அவ்வளோதான், உனக்கு வெளியே வர முடியாது. இந்த மாதிரி பேசுகிற சிலர் வரம் பெற்றவங்க இருக்காங்க. ஆனால் தைரியப்படுத்துகிற ஒரு வரம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யாராக இருக்கணும்? வேற? ஆமாம், கவலைப்பட ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, சோத்திரம். காய்ச்சல் அடித்த உடனே சிலர் சொல்லுவான், அவன் 3ஆவது தெருவில் ஒரு ஆளுக்கு இப்படி தான் இருந்துச்சு, கொண்டு சேர்த்தாக்க 3 நாள் ஆள் காலி. 1ஆவது ஒருத்தருக்கு அப்படி தான் இருந்துச்சு, வீட்லேயே ஆள் காலி ஆகிட்டான். இப்படியே சொல்லிடுவான். அப்படி இவன் நினைப்பான், 4ஆவது யாரு? நீ தான். ரைஸ்லாம் இப்படி சொல்கிற ஆள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பயமுறுத்துதல் ரொம்ப மோசமானது.
தைரியப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டமாக நீங்கள் நான் காணப்பட வேண்டும். எதிர்ப்புகள் மத்தியில் ஏற்படுகிற பயம், இந்த எதிர்ப்பு இருக்குல்ல, அது ஒரு பயம். நிறைய பேர் மனுஷனுக்கு பயந்து எதிர்ப்புகள் நடுவில் வாழ்ற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு சொல்ல நீ பயப்படாத. யாக்கோபு தன் மாமன் வீட்டுல இருந்து தகப்பன் வீட்டுக்கு வர்றான். வர்ற வழியில அவனுக்கு ஒரு செய்தி, உன் சகோதரன் 400 பேரோடு வர்றான். இப்போ அது ஒரு பெரிய பயமாக இவனுக்கு மாறி போயிருக்கிறது. என்ன செய்வதுன்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். தேவனே, என் சகோதரன் வந்து என்னை முறியடிப்பான் என்று பயந்திருக்கிறேன். ஆதியாகமம் 32:11 இருக்கு, என் சகோதரன் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், என்னை முறியடிப்பான் என்று பயந்திருக்கிறேன். அவன் பயத்தை வெளிப்படையா கர்த்தர் சொல்றான். ஆண்டவரே, நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக, எனக்கு எதிராக வர இருக்கிறார். எனவே நீர் என்னை தப்புவிக்க வேண்டும் என்று யாக்கோபு தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார். நடந்ததை கவனிச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு அங்க வாசிக்கிற போது. அன்பானவர்களே, ஏசா வருகிறார். ஆனாலும் கூட யாக்கோபுக்கு விரோதமாக வர வேண்டும் என்று 400 பேர் வந்தவர். என்ன நினைத்தாலும் தெரியல. யாக்கோபை கட்டி பிடித்து அவன் கட்டி 2 பேரும் அழுறாங்க. 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு, ஏசா கல்லஞ்சக்காரன், கொல்லணும்னு நினைச்சிருந்தவன். ஆனா யாக்கோபை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு 2 பேர் அழுகிறார்கள். பாருங்க, கர்த்தர் எப்படி மாத்துறாரு. சொல்லுங்க, கர்த்தர் எப்படியும் மாற்றுவாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எப்படியும் மாற்றுவாரு. இது நடக்காதுன்னு நினைச்சிருப்ப, கர்த்தர் நடக்க வைப்பார். கர்த்தர் மாற்றுவார். காரியங்களை மாறுதலாய் முடிய கை தட்டி சொல்லுங்க ஆமென். நடக்காது நினைக்கிறாய் மகளே, நடக்கும். ஹalleluya. உன்னால முடியாது நினைக்கிறையா, உன்னை முடிய வைப்பார் கர்த்தர். நீ அவரை சார்ந்து கொள், முடிய வைப்பார் தேவன். அது செய்வார் ஆண்டவர். ஆமென், ஹalleluya. அவருக்கு மட்டும் உண்மையா வந்துட்டா போதும், அவர் முடிய வைப்பார். யாக்கோபு நினைச்சான், பணம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அதுக்கு குறை இல்லை, வேலைக்காரன் வேலைக்காரி, ஆடு மாடு, எந்த குறை இல்லை. ஆனா எனக்கு இருக்க பெரிய ஆபத்து என்ன, புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு மாறுதலை கர்த்தர் கொடுத்து பெரிய அற்புதம் செய்தார் பாருங்க. ஆமென். இரண்டாவது ஒரு பெரிய பயம் என்னன்னா, பொருளாதார பற்றிய பயம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற சூழல் அது பெரிய பயம். பொருளாதாரம் என்ன செய்ய தெரியல. எத்தனை பேருக்கு பொருளாதார தேவை இருக்கு? பரவாயில்ல, பெரிய பணக்காரர் எல்லாரும் எனக்கு பொருளாதார தேவை இருக்குன்னு சொல்றவங்க உங்க கையை கர்த்தர் பார்க்கட்டும். ஆமென். பிள்ளைகள்லாம் அது பாட்டு, எங்க அப்பா இருக்கா பார்த்துருக்கு, பிரின்ஸ்லாம் கை தூக்கல, எங்க அப்பா இருக்கா பார்த்துருக்கு. அவருக்குலாம் 1000 100 மாதிரி, 1 ரூபா மாதிரி. தோற்றம் 1000 அவங்க சொல்றதே வேற. பிள்ளைகளுக்கு இங்க கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க, எனக்கு பொருளாதார தேவை. ஸ்டாலின் கூட சொல்வார், எனக்கு பொருளாதார தேவை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தேவை இருக்கு. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நமக்கு தேவை இருக்கா இல்லையா? இருக்கு, தேவை இருக்கு. அருமையானவர்களே, குறிப்பாக இந்த காலகட்டங்கள்ல நமக்கு பொருளாதார தேவை. இந்த தேவை பெருகும் போது ஒரு பயம் நமக்குள்ள என்ன செய்யுது, ஏற்படுது. ஒரு பயம் ஏற்படுது. இந்த பொருளாதாரத்தை சந்திச்சிருவோமா, முடியுமா, முடியாதா, அந்த ஒரு ஏக்கம். பைபிள் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். தீர்க்கதரிசியின் புத்திரையில் ஒரு மனைவி, ஒரு சகோதரி, அவ எலிசாட்ட போய் சொல்றார், ஐயா, கடன் கொடுத்தவன் வந்து நிற்கிறான். என்னுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன், அவன் மரித்து போனான். இல்ல, இவள் கணவன் இல்லாமல் இருக்கிறான். 2 மகன்கள், என்ன செய்ய தெரியல. இப்பொழுது கடன் கொடுத்தவன் வந்து ஒண்ணு கடனை கொடு, இல்ல ஒரு 2 பிள்ளை எனக்கு அடிமையாய் கொடுன்னு கேட்கிறான். நான் என்ன செய்வேன் என்று அவனுடைய எலிசாவினுடைய சமூகத்தில் அழுகிறாள். அந்த கடன் கொடுத்தவனோ என்ன சொல்ற, ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல பிள்ளைகளை என்ன கொடு, நான் அடிமையா கொண்டு போயிடுறேன். இவளுக்கு கணவனும் இல்லை, இருப்போது 2 பிள்ளைகள் தான், அந்த பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டான். என்ன செய்வேன் என்று புலம்புகிறாள், கதறுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஒரே வழி, எலிசா தீர்க்கதரிசி சமூகத்தில், தேவ மனுஷனுடைய சமூகத்தில் வந்து அழுது என்ன செய்வதுன்னு கேட்கிறாள். அங்கே ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது, ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவளை என்ன இங்க வந்திருக்கா, அவட்ட இவருக்காக வாங்கிட்ட என்ன இருக்கு, எப்படியோ ஒரு குடம் என்ன வச்சிருக்கா. தோத்து என்ன இருக்கிறது, அவட்ட என்ன இருக்கிறது, என்ன, நீங்க அதே சொல்றீங்களே, என்ன இருக்கிறது, அவனிடத்துல என்ன இருக்கிறது, ஒரு குடம். திருப்பி சொல்றாரு, அதை போய் பக்கத்துலலாம் பாத்திரங்களை வாங்கி இந்த எண்ணெய் அதெல்லாம் ஊத்து, எல்லா பாத்திரம் நிறைய வரைக்கும் குறையாது, அந்த எண்ணெயை வித்து கடன் அட. மறுநாள் வந்தவொடனே அந்த வேலையை செய்யறான். எல்லாம் எண்ணெய் பெருக்கமாகி அவ்வளவு எண்ணெயை விற்கிறாள். கையில காசு. 2 நாள் கழிச்சு கடன் கொடுத்து வர்றான். என்ன சொல்ற, பணத்தை தாரியா, கொடுத்த கடன் தாரியா, பிள்ளைய கூட்டி போட்டான். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஐயா ஐயா
கெஞ்சினா, தலை குடிஞ்சு நின்னா, என்ன செய்ய தெரியல, பேச்சு வரல. ஆமென். குரலே மாறி இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. யோ வாயா, அப்படியா கையா, வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போய பணத்தை, சவுண்ட் கொடுக்கா, மதுரையில சவுண்ட் கொடுக்கா. அன்னைக்கு சவுண்ட் மங்கி போச்சு, இன்னைக்கு சவுண்ட் வருது. மங்கி போன சவுண்ட் உடையவர்களே உங்களை சவுண்ட் எழுப்ப பண்ணுவார், கம்பீரமா பேச வைப்பாரு, குனிஞ்ச தலை நிமிர வைப்பார். கை தரக்கூடாதா, நம்பிக்கையோட சொல்லக்கூடாதா? நான் சொல்லும் போது நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். நம்பிக்கை இருந்தா கை தட்டுங்க, நம்பிக்கை இருந்தா கை தட்டுங்க, நம்பிக்கை இருந்தா கர்த்தர் செய்வார். நம்பிக்கை இருந்தா தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர பண்ணுவார். மகளே, இந்த சகோதரி வாழ்வில என்ன செய்வது தெரியல, 2 பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன் என்று கலகி பண்ணிட்டு இருந்தா, எனக்கு ஒரு வேறொரு வழி இல்லையே இது எண்ணிக்கொண்டிருந்தால், எல்லாம் செய்து பார்த்தால் தப்பிக்க முடியவில்லை. ஆனால் கடைசி வேளையில தேவன் அற்புதம் செய்தபடினாலே நிமிர்ந்து நிற்கிறாள் தேவனுடைய பிள்ளைய. கர்த்தருடைய வாழ்வில பெரிய அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. பொருளாதாரம் குறையும் போது நம்முடைய தலையும் பணிகிறது, குரலும் குறைகிறது, சோர்ந்து போய் விடுகிறோம். சோது நிமிர்ந்திருக்க தைரியமற்று போகிறோம். ஆனால் எந்த மனிதனும் தேவன் அற்பமாக எண்ணுவதில்லை. எந்த மனிதனும் கர்த்தர் நேசிக்கிற தேவன், ஆண்டவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில உன்னை தலைநிமிர பண்ணுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. அது ஒருபோது பொய் சொல்லாது. காலவேளை தேவனுடைய பிள்ளையே, நான் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Father. மூணாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் எதிர்கால பயம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம அந்த ஒரு எதிர்காலம், நாளைக்கு என்ன செய்யறது, அடுத்த மாசம் என்ன செய்யறது, அடுத்த ஆண்டு என்ன செய்யறது, எதிர்காலம். என் பிள்ளைக்கு திருமண விஷயங்கள், 3 வருஷம் ஆச்சு திருமணமாகி, குழந்தைக்காக நான் என்ன செய்வேன், எதிர்காலமே அதுதானே. நடக்க போகிற விஷயங்களை குறித்து எண்ணி கவலைப்படுகிறதான ஒரு பெரிய எதிர்கால பயம் ஒன்று இருக்கு பாருங்க. ஆபிரகாம் சொல்றான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் என்று அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. அவனுக்கு ஒரு பெரிய பயம். என்ன ஊரை விட்டு கூப்பிட்டு வந்தீங்க, புதிய ஊரை தரீங்க, தேசத்தை கொடுக்குறீங்க, சந்ததி ஆசீர்வதிப்பீங்க, அப்பானுக்கு கூட ஒரு பிள்ளை கூட இல்லையே, என்ன நடக்கும் என்று ஒரு கவலை அவனுக்கு. கடைசியில் ஒரு வயசான போது 100 வயசு நெருங்கிருச்சு. இப்ப நினைக்கிறான், இன்னும் ஒன்னையும் காணாம, இதுக்கு மேல என்ன நடக்க போகிறது, இவ்வளவு ஆகி போச்சு சொல்லுவாங்க. தலைக்கு மேல தண்ணி போயிட்டா முளம் போனா என்ன, ஜான் போனா என்ன, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, இதுக்கு மேல என்ன செய்து என்ன பிரயோஜனம், இனி வாழ்க்கையில வழியில எதிர்காலமே கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வர காலத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னபடியே அவனுக்கு செய்வேன் மகனே. ஆபிரகாமே சொன்னபடியே செய்கிற தேவனா. கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் முடிவுக்கு வந்துட்டான், அதெல்லாம் நமக்கு நடக்காது, ஏதோ இது போதும். பாருங்க, அவன் எதிர்பார்த்தது ஒண்ணு, அது கிடைக்கல, சரி இருக்கிறது போதும். இப்படி ஒரு நிலைமைக்கு தன்னிறைவு, தன்னை திருப்திப்படுத்திக்கிட்டு இந்த வேலைக்காரனை கூட பிள்ளையா ஏத்துக்கலாம், அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கை சில நமக்கு எதிர்பார்த்தது கிடைக்காம போகும்போது இருக்கிறத திருப்தி அடையும் பாருங்க. ஆண்டவர் இல்ல, நீ எதிர்பார்த்ததே அவனுக்கு தருவானே கத்த சொல்றாரு. கத்த கை தர கூடாதா? ஆமென். ஹல்லேலூயா. இருக்குது போதும் சரிதான், ஆனா நீ உன்னை எதிர்பார்க்கிறல அதை கத்த தருவார். நீ எதிர்பார்க்கிற ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறார். இதை இந்த ஆபிரகாமுக்கு அதை செய்தார். அடுத்து 4வது ஒரு பயம் என்ன தெரியுமா? முடிவெடுக்கிற இடத்துல ஒரு பயம். முடிவெடுக்கிற இடத்துல நான் சொன்னா புரியும். சில விஷயத்துல பார்த்தா நம்மளால ஒரு முடிவுக்கே நிச்சய முடியாது, வர முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. திருமணத்துல 2 மாப்பிள்ளை வந்துடும், 2 பெண்ணு வந்துடும். இதுல எதை ஓகே பண்றது இல்ல, 2 வேலை கிடைக்கும். இந்த 2 வேலை எதை சொல்ல, அது 1 மணி நேரத்துல என்ன செய்யுங்க, தகவலை சொல்லுங்க, 1 மணி நேரத்துல பதில் சொல்லுங்க. 1 மணி நேரத்தில் நாம ஆடி போயிடும். ஓகே சொல்றதா வேணாம்னு சொல்றதா, அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறதா. சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளாததா, வேண்டாமா, அப்படியே ஒரு இக்கட்டான நிலையில என்ன செய்வதே தெரியாது. ஒரு இடத்துக்கு போகணுமா போக வேண்டாமா, போனாலும் பிரச்சனை போகாட்டாலும் பிரச்சனை, எதை செய்யறது தெரியல. இந்த மாதிரி சில நேரங்களில் தடுமாறி போய் நம்ம நிற்போம். சில நேரங்களில் முடிவெடுக்கிற வேண்டிய விஷயத்துல முடிவெடுக்க முடியாதபடி தடுமாறுகிற சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகளே, பெலிஸ்தருக்கு விரோதமாக தாவீது போகிற போது கர்த்தர் கேட்கிற, ஆண்டவரே நான் இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா வேணாமா என்ற முடிவை தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்துக்கு போக பயந்து போன யாக்கோபு எகிப்துக்கு போகலாமா வேண்டாமா என்று யோசேப்பை கூப்பிட்டதுனால கலங்கி போய் நிற்கிறான் யாக்கோபு. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபை போக பயப்படாதே என்று சொல்றாரு. தாவீதே நீ போய்விடு, நீ போ, உனக்கு பிரச்சனை இல்லை, பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் உனக்காக நின்று யுத்தம்
அற்புதம் செய்வேன் என்று அங்கே தாவீதை கர்த்தர் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல முடிவெடுக்க தடுமாறு போகிற போது கர்த்தர் ஆலோசனை தருகிறார். ஆனால் அந்த ஆலோசனை நம்ம கேட்கணும். லோத்து கூட அந்த நேரத்துல ஆலோசனை கேட்கணும். மலைக்கு போறதா பள்ளத்தாக்கு போறதா முடிவெடுக்க முடியாம தவிர்க்கிறான். அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனாலதான் தவறான முடிவு எடுத்துக் கொள்கிறான். ஆகவே முடிவெடுக்க முடியும் கூடிய இடத்துல தடுமாறும் போது, செய்ய வேண்டாம செய்யலாமா செய்யக்கூடாது தடுமாறும் போது தேவ ஆலோசனையை கேளுங்க. அவருடைய ஆலோசனை நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஐந்தாவது ஒரு விதமான பயத்தில் மக்கள் சிக்கி போயிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தான ஒரு பயம். எப்ப பாவம் வருதோ அந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள பயத்தை செய்து ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களே, மோசே யாத்திராகமம் 2:14 வாசிக்கிற போது மோசே அவன் ஒரு தவறு செய்து விட்டான் பாருங்க. தம்முடைய ஜனத்துக்காக நன்மை செய்கிறேன் என்று சொல்லி ஒருவனை கொன்று போட்டு விட்டான். அது அவனுக்கு பயந்து போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் பயந்து தான் செய்த காரியத்துக்கு பயந்து தப்பி ஓடி ஸ்தோத்திரம் அவன் பிழைத்துக் கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்தை விட்டு வெளியே ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே பாவமானது ஒரு மனுஷனுக்கு பயத்தை ஏற்படுத்துது. ஆதாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால பயந்து நிர்வாணியாய் அறிந்து அவன் ஒளிந்து கொண்டான். எனவே பயமானது அங்கே பாவமானது பயத்தை ஏற்படுத்துகிறது, பயமானது ஒளிந்து கொள்ள செய்கிறது. எனவே பாவம் நமக்குள்ளே பயத்தை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்ல கவனிங்க, அந்த பாவம் பயத்தை யாருக்கு ஏற்படுத்தும்னா நமக்கு தான் ஏற்படுத்தும், வெளியில ஏற்படுத்தாது. அப்படிதானே? வெளியில வழக்கமா கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்படாதவங்களுக்கு என்ன தப்பு பண்ணாலும் மனசுல என்ன வராது? பயம் வராது. என்ன தப்பு பண்ணாலும் தைரியமா இருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஒரு தவறு பண்ணிட்டா நமக்கு ராத்திரி என்ன வராது? பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமே ஆமாவா இல்லையா? நீங்க எல்லாம் மாஸ்க் போட்ட உடனே இனி முறைச்சே பார்க்குற மாதிரியே தெரியுது. ஏன்னா சிரிக்கிற மாதிரி தெரியல பார்த்தீங்களா? ஆனால் இனி முறைச்சு பார்க்குற மாதிரியே தெரியுது மாஸ்க் போட்டுருக்கிறதுனால. அப்போ கையை உயர்த்தினீங்கன்னா நீங்க சிரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே ஸ்தோத்திரம். நல்லா கொண்டீங்க. கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை சப்போஸ் தவறி ஒரு போய் ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், மனசுல ஒரு துடிப்பு இருக்கும். ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே. அந்த மனசுல ஒரு சலனம், ஒரு ஒரு நிம்மதி இல்லாம எப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாகிறோமோ அது வரைக்கும் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் விசுவாசி. அதான் விசுவாசி. ஒரு கொல்லிக்குச்சி, நெருப்பு குச்சி, ஆனால் இருக்கு, தண்ணியில வச்சவன என்ன ஆகுது? சுரியன்றது. அதான் விசுவாசி உயிரோடு நிறுத்தம். விசுவாசி இன்னும் ஃபயரா இருக்கு, அனலா இருக்கு, நெருப்பா இருக்கு, ஆவியில பலனா இருக்கு. அது வச்சவன தூண்டிக்கும், அது சுருன்னு சத்தம் வரும் தண்ணியில. கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சா அதே குச்சி மாதிரி இன்னும் வச்சா அதை தப்ப திரும்ப பண்ண என்ன ஆயிரும்? குச்சி கொல்லி குச்சி அப்படியே சத்தமே நின்று போயிடும். விசுவாசி அப்படித்தான். நீங்க அனலா இருந்தீங்கன்னா, ஆவிக்குள்ள பலனா இருந்தீங்கன்னா ஒரு தப்பு உங்களை சுமார் கூடாது. அப்படியே சொல்லும். ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. ராத்திரி தூங்கினா கூட இதை செஞ்சுட்டேனே, இந்த வார்த்தையை பேசிட்டேனே, அது உங்களை சுமார் கூடாது. அது யார் செய்யறாருன்னா உள்ளுக்குள்ள அனலாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல, அவர் பண்ற வேலை. பாவம் செய்யும் போது சமாதானத்தை இழக்கிறோம்ல, அது நல்லதா கெட்டதா? பாவம் செய்யும் போது சமாதானம் பெய்யுது, நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது. அது இருக்கணும். அது இருக்கணும். இருந்தா தான் நாம மாறுவோம். பிரச்சனையே இல்லைன்னு வைங்களேன், அதுலயே கண்டினியூ பண்ணிடுவோம். திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவோம், நமக்கு ஒண்ணுமே வராது. கொலை பண்ணும்போது பயப்படுறான், அதுக்கடுத்து துணிஞ்சிடுறான். தவறு ஆரம்பத்தில் சரிப்படுத்தலைன்னா அது பழக்கமாயிடும். பாவம் பயத்தை ஏற்படுத்தும். 5 விதமான பயங்களை சொன்னேன். என்னுடைய பிள்ளைகளை 5 விதமான பயம். இங்க எதிர்ப்புகளை பற்றி ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்கு. நமக்கு விரோதமாக எழுப்புகிற மக்கள், வேலை ஸ்தலத்துல, சொந்தத்துல பொறாமப்பட்டு நமக்கு விரோதமாக எழுப்புறான் பாருங்க. ஒரு நல்ல காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் ஓய்ந்துட்டா நமக்கு பொறாம போட்டிப்படுற ஆள் இருக்கு. சத்துருக்களினால் நமக்கு எதிர்ப்பு, அந்த பயம். பணம் சம்பந்தமான பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், முடிவெடுக்க முடியாம பயம், பாவத்தினால வருகிற பயம். பெரும்பாலும் இந்த பயத்துக்குள்ள மக்கள் சிக்கியிருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இந்த எந்தவித பயங்களையும் நீக்கி கர்த்தரை மாற்ற, விடுவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கார். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் முகத்தை பாருங்க, நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். உங்க ஜெபம் கேட்கப்படும். ஜெபித்து கண்ணீர் வெடிக்கிற அந்த கண்ணீர் கர்த்தர் கட்டாயம் கேட்பார், பதில் தருவார், தேவைகளை சந்திப்பார். ஒரு நாள் கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்துவார்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. கர்த்தர் முடிவு பரியந்தம் நடத்துவார். கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார்,
நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118 தாவீது சொல்றான். ரொம்ப விசுவாசமான ஆளு தாவீது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம், என் பக்கத்துல அவர் இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. என் அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த காரியத்தை செய்ய இல்ல, எதையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருவையா, செஞ்சு முடிச்சிருவையா. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு என்னை பலப்படுத்துவார், என்னை அவர் கைவிட மாட்டார். அவர் நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைய சகோதரா சகோதரி, கர்த்தர் நிச்சயம் நடத்தி கரை சேர்ப்பார். நிச்சயம் நீ வெற்றி அடைவாய். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஒரு நீண்ட செய்தி, நான் ஒரு கொஞ்சம் தான் பேச முடியுது. ஹல்லேலூயா, நேரம் குறைவு. ஆனாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நேராக அவருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளையை உங்களுக்காக தேவன் பேசியிருக்கிறார். யாருக்கோ இந்த வார்த்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கா நான் இன்னைக்கு இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு எதுவும் அவர் பேசுவாரா? இல்ல, கர்த்தருடைய மகளே மகனே, உங்க கூட தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என்ன, நீ இந்த வாசலுக்குள்ள நுழையும் போதே இயேசு உள்ளத்தை பார்த்திருக்கிறார். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, உங்க சிச்சுவேஷன் தெரியாது, உங்க ஃபேமிலி சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது. இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் இருதயங்களை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக ஆமென், ஸ்தோத்திரம், தேவைகளை சந்திக்கிறவர். ஐயா, உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு அந்த பயம் ஒண்ணு இருக்குல்ல, தூங்கினாலும் எந்திரிச்சாலும் எப்போதும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிற மகனே மகளே, அந்த நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறாரு. இந்த கால வேளையில தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த ஆலயத்துல ஆண்டவருடைய பாதத்துல அந்த பலவீனத்தை, அந்த கவலைய, அந்த வேதனைய அவர் பாதத்துல வச்சுட்டு போயிருங்க. நீங்க கொண்டு போக வேண்டாம் வீட்டுக்கு. உங்க பயத்தை கொண்டு போகாதீங்க, உங்க கவலையை கொண்டு போக வேண்டாம், உங்க வேதனையை கொண்டு போக வேண்டாம். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் பயங்களையும் என் கவலைகளையும் என் வேதனைகளையும் இந்த கால வேளையில உங்க பாதத்தில் வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லி இருக்கு இல்லையா? அன்பான சகோதரனே சகோதரியே, உன் கவலைகளை வேதனைகளை கண்ணீரையும் இந்த ஆலயத்தில் விட்டு விட்டு போ, அவர் பாதத்தில் வைத்து விட்டு போ. அவர் உனக்காக சுமக்கும்படி தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே நீ பெரியவர். ஹல்லேலூயா. அப்பா, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நாங்க அப்படி சொல்றோம். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. நாங்க இன்னும் உங்களை நம்புறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல கண்மலையின் தண்ணீராலும் வானத்து மன்னாவினால் எங்களை போஷித்து நடத்துறது தேவன் இன்னமும் நடத்துவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, நன்மையினால் நிரப்பப்படுவார்களா, கிருபைகளால் நிரப்பப்படுவார்களா? ஆண்டவரே, வருகிற நாட்களில் இந்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரின் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார் என்று சொல்வார்களாக. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்வார்களாக. என் தேவைகளை தேவன் சந்தித்தார் என்று சொல்வார்களாக. என் பலவீனங்களை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்வார்களாக. ஒரு பெரிய சாட்சி உண்டாகட்டும், ஒரு பெரிய சாட்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆம். நாம்